லூகாஸ் கம்பெனி ஒரு பக்கம், இந்த சைடில் சரவணா ஸ்டோர் வரும்போதே அது வந்து ஒரு போக்குவரத்து நெருக்கடியான ஒரு இடமாயிடுச்சு. சரிங்களா? லூகாஸ் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நிறைய நடக்கும், விபத்துகள் நிறைய நடக்கும். அந்த விபத்துலாம் நிறைய நடக்கிறத வச்சு தான் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பிரிட்ஜு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் பிரிட்ஜு கொண்டு வந்தாங்க. இந்த சைடில் வந்து ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கும், இந்த சைடில் வடபழனி அசோக் நகர் போகிறதுக்கும், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிராட்வே போகிறதுக்கு, இந்த சைடில் திருவள்ளூர் போகிறதுக்கு. இப்போ இந்த பக்கம் போத்தீஸ், இந்த பக்கம் சரவணா, ரெண்டுமே வந்துட்டு எதிர் இருக்கும்போது இந்த கடைக்கு இவங்க போட்டி, இந்த கடைக்கு இவங்க போட்டின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அது வேற என்ன, யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கலாம், போட்டி இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னன்னாக்கா கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணிருக்கலாமன்றீங்க. அவங்களுக்கு வந்து அந்த லேண்ட் வந்து அந்த போத்தீஸ் இப்போ கட்டியிருக்காங்க இல்லையா, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் வந்து அவங்க வந்து சொந்தமாக வாங்கி அவங்க வந்து அதை கட்டியிருக்காங்க, லெஜண்ட் சரவணா ஸ்டோர். இந்த சைடில் போத்தீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக வந்து ரயில்வே லேண்டு. இப்போ அவங்க கட்டியிருக்கிறது வந்து ரயில்வே லேண்டு. ரெண்டு கடை நிறுவனங்களுமே வந்து எம்ப்ளாயிஸை போட்டு கொஞ்சம் அந்த போக்குவரத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி, ஏன்னா அவங்க கஸ்டமர் தானே, அவங்க கஸ்டமரை வந்து அவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தான் அதை வந்து உத்தரவாதம் தான் எடுத்துக்கணும். விளம்பரத்துக்காக ஒரு நடிகனை வர வைத்து அவங்ககிட்ட லட்சமாக பணத்தை கொடுத்து அந்த பொருளை வந்து பிராண்ட் பண்ணுறதுன்றதை விட, ஏன் வந்து நாமளே வந்து ஒரு விளம்பர மாடலாக இருக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணார்ல. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கடையிலையும் வந்து அந்த மாதிரி நடக்கலை. ஆடுகளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். திருவிழா டைம், எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க, ஜவுளி வாங்க ஒரே ஜேன்னு இருக்கிற ஒரு நம்ம தெரியும் இல்லையா, தை மாதம் வந்தாலே பொங்கல், நியூ இயர் மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ்க்காக மக்கள் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது போத்தீஸ் சரவணா ஸ்டோர் வந்துட்டு இங்கே நமக்கு ஆக்சுவலாக வந்து பாடி சரவணா ஸ்டோர் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஒன்று வந்திருக்காங்க பாடியில். இப்போ ஆக்சுவலாக அந்த ஏரியா பாடி ஏரியாவே பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அதிகம், கம்பெனிகள்லாம் அதிகம், பார்த்தா அதுக்கு ஒரு ஃபேமஸான ஹிந்து கோயில் வேறு இருக்குது. இப்படி கூட்டம் அதிகமாக இருக்கிற அந்த இடத்துல இப்படி ஒரு பக்கம் போத்தீஸ், ஒரு பக்கம் சரவணா இருக்கும்போது அது ரொம்ப மக்களுக்கு போக்குவரத்துல ரொம்ப இடைஞ்சலாக இருக்கே சார். வில்லிவாக்கம் அந்த லூகாஸ் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜில் இருந்து அப்புறம் நீங்கள் நேராக ஒரே ரோடு போனீங்கன்னா எல்லாமே அம்பத்தூர் எஸ்டேட்டு, அது தாண்டி உங்களுக்கு வந்து அம்பத்தூர் வரைக்குமே வந்து அந்த ஓல்டு அந்த டன்லப் இருக்கு பாருங்கள், அது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி ஏரியா தான் பெரும்பாலும். அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய வரும், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ரெண்டு சைட்லேயுமே வந்து இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரிகள் நிறைய வரும். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பற்றவாக்கம் இந்த சைடில் இருக்கட்டுனா, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-40ன்ற அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அது ஃபுல்லாகவே. நான் அப்படி நீங்கள் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்செலாம் தாண்டி நீங்கள் டன்லப்லாம் தாண்டுற வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். அதுக்கு பிறகு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா சொல்ல முடியாது. அது தாண்டி ஆவடி இங்கெல்லாம் போனால் அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். அப்போது வந்து போக்குவரத்து பெரும்பாலும் வந்து எம்ப்ளாயீஸோட போக்குவரத்துன்றது வந்து அதிகம். நான் சொல்ல எம்ப்ளாயீஸ்ன்றது சாதாரணமாக வந்து லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தொழிலாளர்கள் நிறைய பயணிக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அதை தாண்டி வேறு ரோடு கிடையாது. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நீங்கள் போகணுன்னா அந்த சாலையில் தான், அந்த சாலை மார்க்கமாக தான் போகணும், வேறு பாதை கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இப்போது பொதுவாக கடைகள் வர்றது சகஜம்தான். இப்போது சரவணா ஸ்டோர் வந்திருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து லூகாஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, பெரிய ஃபேக்ட்ரி, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அது. ஸோ அந்த ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய அந்த மக்கள், இந்த சரவணா ஸ்டோருக்கு வரக்கூடிய மக்கள், இதுவே அங்கே வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி தான். இப்போ இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அங்கே வந்து ஒரு கோயிலும் இருக்குது, படவட்டம்மன் கோயில்னு ஒரு பழமையான கோயில். அது எனக்கு தெரிஞ்ச 100 வருஷத்துக்கு மேலே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் ஒரு பக்கம் வந்து அதை பக்தர்கள் அந்த விசேஷ நாட்களில் வர்றது, இது ஒரு பக்கம் இருக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அந்த கோயிலேருந்து இடதுபுறம் உள்ளே போனீங்கன்னா வந்து ஸ்ரீவலிதாயம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோயில் ஒன்று அங்கே இருக்குது. அதாவது இந்த சிவன் கோயில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய கோயில். அது அங்கேயும் பெரிய பக்தர்கள் வந்து போகக்கூடாது. அது மொத்தம் கோயில்கள் ஒரு பக்கம், லூகாஸ் கம்பெனி ஒரு பக்கம், இந்த சைடில் சரவணா ஸ்டோர் வரும்போதே அது வந்து
ஒரு போக்குவரத்து நெருக்கடியான ஒரு இடமாயிடுச்சு. சரிங்களா? ஏற்கனவே வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் பின்னாடி போய் சொல்கிறேன், ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த லூகாஸ் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜு வர்றதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நிறைய நடக்கும், விபத்துகள் நிறைய நடக்கும். அந்த விபத்துலாம் நிறைய நடக்கிறத வச்சு தான் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து பிரிட்ஜு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் பிரிட்ஜு கொண்டு வந்தாங்க. இந்த சைடில் வந்து ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கும், இந்த சைடில் வடபழனி அசோக் நகர் போகிறதுக்கும், இந்த சைடில் வந்து இப்போ தான் பிராட்வே போகிறதுக்கு, இந்த சைடில் திருவள்ளூர் போகிறதுக்கு. ஸோ 4 வழி பாதையாக தான் அங்கே வந்து கொண்டு வந்தாங்க. அது கீழே வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது. அந்த ஐசிஎஃப்லேருந்து வரக்கூடிய உற்பத்தி பண்ணி வரக்கூடிய ரயில் பெட்டிகளை வந்து போக்குவரத்துக்காக அந்த பாதை, ரயில் பாதை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ரயில் பாதையை வந்து மூடி வைப்பாங்க, கேட் இருக்கும், இந்த கேட்டை தாண்டி வரதுல பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நிறைய கஷ்டங்கள் தான். அதுக்கப்புறம் லூகாஸ் பிரிட்ஜு தான் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குது, லூகாஸ் பிரிட்ஜு. இப்போ கூட அந்த இடத்துல வந்து ஒரு விபத்து பகுதின்னு சொல்ல முடியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்து அதே இடத்துல வந்து விபத்து நடந்திருக்கு. வழக்கமாக அந்த ஏற்கனவே நடந்ததை விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னு சொல்லலாம். ஒரு விபத்து பகுதி தான் அந்த சரி பகுதி. சார், இப்படி இவ்வளோ நெருக்கடியான இடத்துல போயிட்டு எதுக்கு ஒரு போத்தி சரணாவோ இல்லாட்டி வந்துட்டு இந்த கடைகளை ஏன் அங்கே வைக்கணும்? வேற ஏதாவது இடத்துல வைக்கலாம் இல்லை? இப்போது பொதுவாக வந்து வளர்ச்சி அடையுது இல்லைம்மா. இப்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்கள் வந்து சென்னையை நோக்கி பயணிக்கிறாங்க தொழில் நிமித்தமாக. அப்படி இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா மெல்ல மெல்ல மாறி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கமர்ஷியல் ஏரியாவாக மாறிட்டு இருக்குது. அது மக்களுக்கு நெருக்கடியெல்லாம் இருக்குது. மக்கள் நெருக்கடி தான். ஆனால் வந்து அந்த இடத்துல ஓரளவுக்கு போக்குவரத்து சரி பண்ணுறதுக்கான அந்த வேலைகளை செஞ்சாங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல இப்போ போத்தீஸ் வந்த பிறகு நெருக்கடி அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த கடையில் இருக்கிற கடை நிர்வாகமும் 2 கடை நிர்வாகம் கூட வந்து போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்கான எம்ப்ளாயிஸை போட்டு கொஞ்சம் சரி பண்ணணும். போக்குவரத்து காவலர்கள் இருக்கிறாங்க, சிக்னல் இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து அதை போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக வந்து இங்கே வந்து கடைகளே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு பக்கம் வியாபாரம். கடைகள் எதுக்காக? மக்களுக்காக தானே. மக்கள் தானே வந்து வாங்குறாங்க. இப்போ வேறு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 1000 பேர், இப்போ லூகாஸ் கம்பெனி இருக்குது, ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா கூட அது வந்து மக்களுக்கு தானே. இது மக்கள் வாங்கக்கூடியது தானே. இல்லை, அது வந்து போக்குவரத்து வந்து சரி பண்ணணும். அந்த மக்களுக்கே வந்து ஒரு ஆபத்தான இடமா அந்த இடம் மாறிட்டு உண்மை, அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவதுன்னா அந்த போக்குவரத்து அந்த கடைக்கு வரக்கூடிய மக்களுக்கே வந்து அங்கே பாதுகாப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்குது. போக்குவரத்து நெரிசல் நிறைஞ்ச பகுதியாக ஆயிடுச்சு அது அந்த இடமே. அங்கே டிரான்ஸ்போர்ட்ல எப்படி சார் இப்போ ஃப்ரீக்வன்சியாக இருக்கா? இப்போ இல்லையா டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்லாம் ரொம்ப ஸ்தம்பிக்குது. சீசன் டைம் இல்லையா, பண்டிகை நாட்கள் போது கடுமையாக இருக்குது. பொதுவாக அந்த ஒரு கடை இருக்கும்போது இன்னொரு கடை வந்து எதிர்பக்கமே இன்னொரு கடை வரும்போது அது கொஞ்சம் தவிர்த்து உள்ளுக்காக. ஓகே சார், இப்போ மக்களுக்கு இந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு இப்போ இந்த பக்கம் போத்தீஸ், இந்த பக்கம் சரவணா, ரெண்டுமே வந்துட்டு எதிர் இருக்கும்போது இந்த கடைக்கு இவங்க போட்டி, இந்த கடைக்கு இவங்க போட்டின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். அது வேற யாராவது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கலாம். நீங்கள் கேட்கணும். இப்போ கேட்டதுனால இப்போ இந்த திருவிளையாடலில் பதில் சொல்கிற மாதிரி தான் சொல்லணும். அதாவது வியாபாரிகளுக்குள் போட்டி இருக்கலாம், பொறாமை தான் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா வந்து போட்டி இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. என்னன்னாக்கா கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணிருக்கலாமன்றீங்க. அவங்களுக்கு வந்து அந்த லேண்டு வந்து அந்த போத்தீஸ் இப்போ கட்டியிருக்காங்க இல்லையா, இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டு வந்து அவங்க வந்து சொந்தமாக வாங்கி அவங்க வந்து அதை கட்டியிருக்காங்க, லெஜண்ட் சரவணா ஸ்டோர். இந்த சைடில் போத்தீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக வந்து ரயில்வே லேண்டு. இப்போ அவங்க கட்டியிருக்கிறது வந்து ரயில்வே லேண்டு. என்ன சார் ரயில்வே லேண்டா? ரயில்வே லேண்டில் எப்படி சார் இவங்க போய் கட்ட முடியும்? இல்லை, ரயில்வே லேண்ட்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதெல்லாம் வந்து விதிகள் இருக்குது, அது சட்டம் இருக்குது. அது வேக்கண்ட் லேண்ட்லாம் இருந்ததுன்னா அதை வந்து இப்போ இல்லை, அது வந்து ரயில்வே மினிஸ்டராக இருக்கவங்க வந்து மம்தா பானர்ஜி பீரியடில் நினைக்கிறேன். அப்போவே வந்து இந்த வேக்கண்ட் லேண்ட்லாம் இருக்குது இல்லையா, ரயில்வே வேக்கண்ட் லேண்ட்லாம், அதெல்லாம் வந்து காலியாக இருக்கிற பட்சத்தில் அங்கே உங்களுக்கு தெரியும் சமூக விரோதிகளுடைய ஒரு புகலிடமாகிடும். அங்கே எல்லா விதமான அட்ராசிட்டியும் அவனுக்கு பண்ணுறானுங்க. அந்த மாதிரி வந்து காலியாக இருக்கிறதெல்லாம் வந்து பராமரிக்க முடியாமல் வேக்கண்ட்டாக இருக்கும்போது அங்கே வந்து எல்லா விதமான சட்டவிரோதமான செயல்கள் எல்லாமே இருக்கிறதுனால காலியாக இருக்கிறது வந்து எதுக்காக இருக்கணும், அதை வந்து ஒரு ரெண்டல் கொடுக்கலாம், குத்தகை லீஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவெடுத்து
அது மினிஸ்ட்ரிலாம் ஒப்புதல்லாம் இருக்குது. அதனால் ரயில்வே லேண்டு தான் கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ரயில்வே லேண்டு வந்து ப்ரைவேட்டுக்காக வந்து ஒன்று ரயில்வே டைரெக்டாக வந்து கட்டி வாடகை கொடுறதும் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தரை வாடகை விட்டுட்டு அதை வந்து அவங்க யார் வந்து தரை வாடகை எடுக்கிறாங்களோ லேண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து கட்டி வந்து வியாபாரம் பண்ணலான்னு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் சட்டத்துக்கு புறம்பா இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டு தான் வந்து போத்தீஸ்க்கு வந்து ரெண்டு கொடு. அது மொத்தம் வந்து 4.5 ஏக்கர்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக 4.5 ஏக்கர் வந்து 35 வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட். ஆமாம், நிறைய பேர் தெரியாமல் வந்து கவர்மெண்ட் லேண்ட்னா வந்து 95 வருஷத்துக்கு அப்படி சொல்கிறாங்க இல்லையா. பட் இது அப்படி கிடையாது. அப்படி தான் அவங்க நிறைய செய்திகள் வருது. எனக்கு கேட்டால் வந்து ரயில்வே லேண்ட்லாம் வந்து 95 வருஷத்துக்கு வரணும். அந்த போத்தீஸை பொறுத்த வரைக்கும் 35 வருஷத்துக்கு வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க. 4.5 கோடி பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4.5 கோடி அந்த 35 வருஷத்துக்கு அந்த தரை வாடகைக்கு 4.5 ஏக்கருக்கு 4.5 கோடியே ஏதோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. 4.5 வந்து ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க. பிளாக்லலாம் அது ஒரு பக்கம் நடக்கும். எப்போ நடக்கிறது தானே இதெல்லாம். அப்படியே வந்து அதுவும் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு லேண்டை வந்து லீஸுக்கு எடுக்கிறாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒயிட்டே கொடுத்துலாம் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி இப்படி நடக்கும். சரிங்களா, அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக எவ்வளோ கொடுத்தாங்கன்றது. ஆனால் பட் வந்து கவர்மெண்ட் வேலை படி 4.5 கோடியே ஏதோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றத 35 வருஷத்துக்கு வந்து அக்ரிமெண்ட்டு. அது வரைக்கும் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அவங்களே பில்டிங் கட்டியிருக்காங்க. அவங்க ஓனாக கட்டினது தான் அது. அது இந்த போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. பில்டிங் அவங்க கட்டிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவ்வளோதான். மறுபடியும் அகைன் வந்து போயிடும். அதுக்கு பிறகு அது கண்டினியூ பண்ணுற அன்னைக்கு உள்ள 35 வருஷம் கழிச்சு வந்து யார் அந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்களா, இவங்க கண்டினியூ பண்ணுறாங்களா, அந்த ஒரு ஜென்ரேஷன் முடியல. 35 வருஷத்தில் ஒரு ஜெனரேஷன் முடியுது. அடுத்த ஜெனரேஷனில் அன்றைக்கி என்ன வந்து அக்ரிமெண்ட்டு, அன்றைக்கி என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றது மொத்தம் 35 வருஷத்தில் முடிஞ்சுன்னா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுதான் அக்ரிமெண்ட் வந்து அதுதான். ஸோ சில பேர் சொல்லுவாங்க 95 வருஷத்துக்கு கூட அது மாதிரி இருக்குது. 95 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டும் இருக்குது. ஆனால் பட் இது வந்து 35 வருஷத்துக்கு 4.5 கோடி கொடுத்து 4.5 ஏக்கர் அவங்க எடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த வியாபாரம் அந்த விஷயம் நடக்குது. எது எப்படியோ சார், பொதுமக்களுக்கு ஒரு பக்கம் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் வந்து அந்த 2 கடை நிறுவனங்களுமே வந்து எம்ப்ளாயிஸை போட்டு கொஞ்சம் அந்த போக்குவரத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி, ஏன்னா அவங்க கஸ்டமர் தானே. அவங்க கஸ்டமரை வந்து அவங்களோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க தான் அதை வந்து உத்தரவாதம் தான் எடுத்துக்கணும். ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்துக்கணும், பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன் வந்து நம்ம மக்கள் தான் வராங்க, அவங்க போக்குவரத்தை சரி பண்ணுறதுக்கு 2 கடையுமே சேர்ந்து அந்த வேலையை வந்து செய்யணும். சார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே பாடியில் வந்துட்டாங்க. இப்போ போத்தீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க. மக்கள் வந்து இப்போ போட்டி எந்த பக்கம் இருக்கும்? இப்போ ஆல்ரெடி இங்கே இருக்காங்க. அப்படிலாம் வந்து எங்கே வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். முதல்ல எனக்கு தெரிஞ்சு குறைந்த என்ன சொல்கிறதுனா வந்து பணத்தில் தரமான பொருட்கள், அதுதான் இவங்க கான்செப்ட். இந்த சரவணா ஸ்டோர் கான்செப்டே என்னென்னா பணம் குறைவான பணம் செலவு பண்ணால் அதே சமயம் தரமான பொருள் கிடைக்கணும். அப்படி தான் வந்து இவங்க வந்து வியாபாரத்தை தொடங்கினாங்க. இன்றைக்கி பெரிய நிறுவனங்கள் நிறைய ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் போட்டி நிறுவனங்கள்லாம் வந்துட்டு தானே இருக்கும். அதனால் வந்து இதனால் அது போயிட்டான். புது கடைகள் வரும்போது அந்த கூட்டம் அப்படி அலம்போது தான் செய்யும். இங்கே வந்து புதிய கடைகள் வந்திருக்குன்னு சொல்லி இங்கே பொருள் தரமாக இருக்கிறத பார்த்து தான் அந்த பொருளை வந்து அங்கே தேடி போக தான் செய்வாங்க. அது யார் இருந்தாலும். ஆனால் புதிய கடை வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கூட்டம் அங்கே போகிறதும், திருப்பி அங்கே பொருள் பிடிக்கலன்னா திருப்பி இங்கே வர்றதும், இதெல்லாம் வந்து இப்போ டி நகரில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கடைகள் இருக்குது. 10 கடை இருக்குது. எல்லா கடையிலும் எங்கே போட்டி அதெல்லாம் சரி, வியாபாரத்தில் தான் சகஜம். பட்டு லெஜண்ட் சரவணன் பொறுத்த வரைக்கும் வந்து அவர்லாம் அசர் ஆள் கிடையாது. இல்லை, பொதுவாக சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து என்ன எனக்கு எதனால் சொல்கிறேன்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இது சொன்னால் ரொம்ப நம்ம அவருக்காக நம்ம பேசுகிற மாதிரி முட்டை கொடுக்குற மாதிரி ஆயிரும். முட்டை கொடுக்குற எண்ணம் கிடையாது. விளம்பரத்துக்காக ஒரு நடிகனை வர வைத்து அவங்ககிட்ட லட்சமாக பணத்தை கொடுத்து அந்த பொருளை வந்து பிராண்ட் பண்ணுறதுன்றதை விட ஏன் வந்து நாமளே வந்து ஒரு விளம்பர மாடலாக இருக்கக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணார்ல. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கடையிலையும் வந்து அந்த மாதிரி நடக்கலை. அவருடைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவர் வந்து அப்பியர் ஆன காலகட்டத்தில் சொல்கிறேன். அவர் இன்றைக்கி ஆகலை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு விளம்பர மாடலாக வந்து டி நகரில் இருக்கிற ஒரு கடையில் வந்து அவர் வந்து ஒரு விளம்பர மாடலாக அவர் வந்து தன்னை காட்டிக்கிட்டார். அதனால் அந்த தன்னம்பிக்கை வருது இல்லை. ஒரு நடிகன்கிட்ட போய் கோடியாக லட்சமாக பணத்தை கொடுத்து அவனை வந்து நம்ம கடையோட பொருளை கொடுக்கறத விட நாமளே அந்த விளம்பர மாடலாக நம்ம வந்து நம்ம அப்பியர் ஆனோம்னா கஸ்டமருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல.
இந்த கடை முதலாளியே வந்து இந்த பொருளை விற்கிற கடை முதலாளியே வந்து தன்னை வந்து ஒரு விளம்பர மாடலாக வந்து தன்னை வந்து மாற்றிக்கும் போது கஸ்டமருக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வரும். தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி.